என்ன பக்கத்துல கூட உட்கார மாட்டாளா? குட்டி குச்சிமா குட்டிமா பார்க்க கூட மாட்டாங்க. இவ்வளோ ஒதுக்க கூடாது. தெரியாம பண்ணிட்டான். சரி தப்பு பண்ணிட்டேன். என்ன பொழுது என்ன போச்சோம். நம்மள யாரும் பார்க்கல. ஒரே இடத்த நீக்குள்ள சுத்தி கட்டிட்டாங்கப்பா. ஏன் நல்லா இல்லையா பிரவீன்? பாண்டிச்சேரி ஒரே நாள் சுத்தி வா. நீங்க ஒரே ஏரியால உங்க ரோட்ல உட்கார்ந்து கூட யாரும் கண்டுக்கல பிரவீன். அது ஒரு மாதிரி நல்லா தானே இருக்கு. அது போட்டோ ஷூட் இருக்கிற ஏரியா தானே. நிறைய பேர் அவங்க யூடியூப் சேனலுக்கு இருப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம ரோட்ல உட்காந்தாலும் அது பெருசாக தெரியாது. அது ரொம்ப வண்டி போகிற ரோடு கிடையாது இல்லை. அது சுத்தி பார்க்குற மாதிரி தானே. எல்லாருமே நடக்க தான் ஆசைப்படுவாங்க அந்த ரோட்ல. அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க தெருல இருந்தோம். இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்தது தானே. தர்மால அவனுக்கு எப்படி தெரியும்? ஆகியா நாங்கள் 90s கிட்ஸ் தான். தெருவில் தான் விளையாடிட்டு இருந்தோம். இப்போ விளையாட முடியுமா? இந்த மண் இப்போ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதான் அது பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இப்போ கூட இருக்கணும்னு சொல்லலையே, கிளம்ப சொன்னோமே. நாங்கள் கேர்ள்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிறோம் தான் சொன்னோமே. என்ஜாய் பண்ணுறதுக்கு இதோட கோல்ஸ் ட்ரிப் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணால் கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச மாதிரி நாங்கள் எப்போ என்ஜாய் பண்ணுறது? பாண்டிச்சேரியில் உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்கு? பார்த்தீங்கன்னா சரக்கு தான் இருக்கு. நின்று வேண்டி ஒண்ணா வனே உண்மையை சொன்னேன். நான் தான் இப்போ டீ டோட்டில் ஆயிட்டல. நீ டீ டோட்டலும் சொல்லக்கூடாதுப்பா, சோஷியல் ட்ரிங்கர் சொல்லணும். சரி சரி பெரிய முத்திரும். பயம்லாம் இருக்கு. இண்டாட்டிக்கு பயப்படலாம், ஆனால் ஃப்ரெண்டுக்கு பயப்படுறோம் பார்த்தியா? இதுதான் மச்சான் நட்பு. ஏமாத்திடுவேன், ஃப்ரெண்டை ஏமாற்ற முடியாது இல்லை, உண்மை வந்துரும்ல. அதான் அங்கே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு பாசத்தை மூச்சல் வைக்கக்கூடாது. அது எங்களுக்கு கிடைச்ச ப்ளஸ் பாயிண்ட்டு. உனக்கு இருக்கிற நல்ல ஃப்ரெண்டாகவும் எனக்கும் இருக்கிறா. அது எங்களுக்கு லாபமா இருக்கு, உனக்கு நஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அவனை போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடு, சும்மா விடாத. நீ துரோகி. ஆண்டா நல்ல ஃப்ரெண்டு தான் துரோகியா இருக்க தப்பே இல்லை. தப்பு பண்ணா தட்டி கேட்கணும். அந்த பயம் இருக்கட்டும். எங்க நபீத் ஆஷரமா இல்லை வரவில்லை போயிடலாமா? உங்களுக்கு பெர்மிஷன்லாம் இருக்குல்லடா. நான் 2 டே ட்ரிப் அங்கே போட்டிருக்கேன். ஸ்டேக்கு நான் நம்ம கேரவன்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பட் இருக்கிறது கேரவன்ல இருந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டேன். இல்லை அங்கே இருக்கிறது என்ன பிரச்சனை? எனக்கு பெரிய பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குடா. இதுக்குன்னு தான் நான் கேரவனை பற்றி சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. இங்கே தானே இருக்க போது அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க சுற்றி பார்க்க அவங்க ஏதோ சொன்னாங்களே வாலண்டியர்ஸாக இருக்கா, அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. 2 டேஸ்க்கு கேட்டுட்டேன். இன்னைக்கு இப்போ நைட் மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 டேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிடலாமே. வேண்டுதலை முடிச்சுட்டு சுற்றி பார்த்தா நல்லா இருக்கும். சுற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்து வேண்டுதல் முடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ கோயிலுக்கு போனோம்னா அரம்பிதர் ஆசிரமம், காந்தி மண்டபம், அப்படி அங்கே வாக், அதை நாளைக்கு கவர் பண்ணிக்கலாமே. அதுக்கப்புறம் வரது முடியுமா? நான் டேட் இப்போ தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். முடியும். உனக்கு எந்த நாளைக்கு கோயில் தானே போகணும். மற்றதை அப்புறம் சுற்றி பார்த்துக்கலாம். ஓகேவா? என்னடாம்மா வெறும் மட்டும்தான் சொல்கிறேன். பதில் கூட என்னை பார்த்து சொல்ல மாட்டேன். காலேஜ் இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். இப்போ என் கூட இருக்கணும்னு பார்த்தேன். என்னை பார்க்காம இருக்க மாட்டேன்னு தெரியும். வாங்க. சூப்பரு. அப்ப நாளைக்கு கோயில் சுத்துற வேலையா? இந்த கோவில்ல யாரா இருப்பான்னு கேள்விப்பட்டனே. ஆமா, வெளியவே இருக்கும், கியூட்டா இருக்கும். தூரியான பைத்தியம். விஷம் யானை தலைமுறை வச்சிடவா? அவளை கொன்றுவேன். ஒரு ஃப்ளோல நானே வாங்கி பிரைஸா தரேன்னு சொல்லு. ஏன்டி ஏன் வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியே? இல்ல ஒரு ஃப்ளோல அவன் நடிக்கிறவங்க நான் நடிச்சிருவேன். கம்முனு என்ன குடும்பம் வளர்க்குறீங்க? சரி போதும் டயர்டா இருக்கு, தூங்கலாம். டயர்டா இருக்கு. நானே டயர்டா நடக்க வச்சுட்டாங்களா? அப்பா ஜாலியா கை கோத்து தானே நடந்தேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. டேய் ஃபாஸ்டா நடந்தா அது பெருசா நிறைய தெரியாதுடா. ஒரு மாதிரி ஸ்லோவா, ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப 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 ஸ்லோவா நடக்க வச்சாங்கடா. இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குடா. தம்பி அதுக்கு பேர் ரொமான்டிக் வாக். ரொமான்டிக் வாக் நடந்துட்டு வந்து உங்களுக்கு இவ்வளவு இதுவா இருக்கு. அங்கங்க கிட்ட சொல்லி என்ன பண்றது? அவங்க தள்ளி வச்சுட்டு தூரத்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். யார் இல்லைன்னா போலீஸ்காரனுக்கு அந்த நடக்கம் சரிப்பட்டு வரலையே. விண்ணு விண்ணு வலிக்குது. தூங்கலாம். யாரு எப்படி தூங்குறது? யாருக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் தூங்க. தூங்கிட வேண்டியதான். ஆமா கேர்ள்ஸ் கூடப்பா. கொன்றுவேன், ஒழுங்கா வந்துரு. முடியாது முடியாது. புருஷனை கோவப்படுத்தணும்னு வைய முடியாது. பாடி சொல்றேன். அவன் நம்ம தூங்கலாமா? போலாமே. சரி நீங்க புருஷன் பாடி போய் தூங்குங்க. என்ன தம்பி பாக்குற? குருகுருன்னு பாக்குற? என்ன சொன்ன? கூப்பிட்டோன்னு ஆர்வமா போனேன். அதான் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னான். அதான் பிரபாவதி இல்ல, அதனால கேரக்கமா தான் இருப்பீங்க.
ஓகே பேச்சுல திரும்புவேன். ம். வச்சிட்டல என் ஃப்ரெண்டு ரோஜா காட்டவா திரும்பு. அந்த இல்லை இல்லை பொண்டாட்டி உன் பிரபாதி கூட வைத்துங்க திரும்பிடு. அப்பா அதெல்லாம் சமைச்சிக்கலாம். அப்புறம் ரீமா, நீங்க தனியா தூங்க போறீங்களா இல்ல எங்க கூட தூங்குறீங்களா? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாச்சா எங்க வீட்டில் டிஸ்டர்பன்ஸே இல்லைப்பா. உங்களுக்கு அது பிடிச்சிக்குமா பிடிக்காதான்னு கேட்டோம். ஏன்னா நாங்க எப்பவுமே அப்படிதான் கட்டிக்கிட்டு தூங்குவோம். நீங்க எப்பவுமே தனி ரூம்ல தானே கேரளாலாம் தூங்குனீங்க, அதனால கேட்டேன். எனக்கும் பிடிக்கும், கேட்கறதுக்கு தயக்கமா இருந்துச்சு. அப்புறம் என்ன, வாங்க நம்ம ஜோதி லைக்கமாயிடுவோம். ஓகே சரி நாளைக்கு ஆரம்பித்த ஆசிரமம் பார்க்கு எல்லாம் போயிட்டு சன்செட் பார்க்கலாம். எல்லாம் போய் தூங்குங்க. சரிக்கா. அவங்க கூட தூங்கலான்னா அவங்க ரீமாவை சேர்த்துட்டாங்க, அவங்க 3 பேர் தான் படுக்க முடியும். இந்த போடி இந்த வர லவ் அப்படின்ட்டு போனா, ஆனா இந்த லவ் ஆளே காணுமே, ரொம்ப ஒடிக்குதே, இப்படி புலம்ப விட்டுட்டாங்க. லவ் சீக்கிரம் வா லவ், தூங்கலாம். புருஷன் ஒருத்தன் இருந்தானே, தூங்குனானா, என்ன பண்றான், எங்க இருக்கான்? ஏன் இப்படி மாறிட்ட? சொன்னா அடிச்சு சொல்லு, அதுக்கும் தள்ளி வைப்பியா? ஆளவா பாக்குற? நீ நிக்கிற நேரம் திரும்ப நல்லா பாரு, வந்து நிக்கிறது கூட தெரியல. பஸ்ல தள்ளி நீ நப்ப கண்டுபிடி போதானே நான் நிக்கிறேன்ட்டு. அவன் வந்துட்டு தெரிஞ்சே என்ன வச்சு கண்டுபிடிச்சு ஓடி வருவா. ஃபாரின்லாம் அப்படிதானே ஓடி வருவா, இங்க கூட அப்படி ஓடி வருவா. இவ்வளவு கிட்ட நிக்கிறேன், ஆனா நான் தெரியல அவங்களுக்கு. என்ன இங்க வந்திருக்கீங்க? என்ன இங்க வந்திருக்கேனா? என்ன கேள்வி இது? லவ் தானே இங்க வரணும். உங்க நிஷா தானே கொடுத்தவங்க போயிட்டா. நிஷாந்த் அண்ணா கூடயா? தூங்கட்டும். சரி தூங்கட்டும். வருது, தூங்கலாமா? தூங்கலாமே. வீட்டுல படுத்துக்க அனுமதி இருக்கா? இருக்கு, படுத்துக்கலாம். படுத்துக்கோங்க. என்ன பண்ற? தூங்கணும் சொன்னீங்கல்ல, அதுக்கு அதான் பெட்டு கொடுத்தேன் தூங்க. நீங்க சோஃபால படுக்க போறீங்க. நான் படுத்துப்பேன். இவனை யாரும் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். உன் உடம்புக்கு தாளாது. இப்போ உனக்கு இருக்க பெயினுக்கு இடம் ஒரு மலை படுக்கிறது படுவா. இல்ல எனக்கு பழக்கம் தான், உங்களுக்கு கைட்டு எட்டாது, நீங்க படுங்க. வேண்டாம் நான் படுத்துக்கிறேன்னு. வேண்டாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் வேற இடையில படுத்துக்கிறேன். ஐ மீன் அந்த லிவிங் ஏரியாவில் ஒரு சோஃபா இருக்குல்ல, நான் படுத்துக்கிறேன். சோஃபா செட் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை? நான் வந்து கொண்டாடி கூட படுக்க தனியாக படுக்கிறது எங்கே வேணா படுத்துக்கலாம்ல. இங்க இருக்கேன் அப்புறம் என்ன? நான் இங்கே கட்டில் இதோ படுத்துக்கணும், நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டாங்க படுப்பீங்க. இப்ப என்ன? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். சரி நான் வந்து கட்டில படுக்கிறேன். பிஸ்கிட்டு வேண்டாம், விருப்பம் வேண்டாம். நீங்கள் கட்டில் படுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். நாம படுக்கலாம். வேண்டாம் சலிப்பா இஷ்டம் இல்லாமல். இதே இப்ப நான் வந்து படுப்பேன், பக்கத்துல படுக்கிறீங்க, அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் இதுக்கு திரும்பவே இல்லை. குட்டிமா குட்டிமா ம் என்ன அந்த பக்கம் படுத்துட்டு இருக்க? அதுல என்ன பிரச்சனை? தூக்கம் வருது. தூக்கம் பாரு ப்ளீஸ். என்ன நம்ம தூங்க கூட கூடாதா? இல்லை ஓகே தூங்கு. ம் நைட். அம்மி என்ன அதான் குட் நைட் சொல்லியாச்சுல. ப்ளீஸ்டாமா, என்னையும் ஒதுக்குறேன். நான் எங்க ஒதுக்குறேன்? இப்ப உங்க கூட பக்கத்துல தானே படுத்துட்டு இருக்கேன். அப்போ எதுவும் தடுத்து பக்கத்தில் படுத்துட்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருக்க. எப்படி படுக்கணும்? கொண்டுட்டு எனக்கு படுக்கணும். புரியல. அப்ப என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சார் தப்பா மீனில் நான் சொல்லலை. என் மேலே கோவம் இல்லாமல் என் மேலே லவ்வா படுனேன். இல்ல என்ன பார்த்தா வேண்டாம் அழுதுருக்கேன், நான் அவ்வளோ அடிக்க வச்சிருக்கேன். என்ன என்ன பண்றீங்க? ஏன் என் கிட்ட இருக்க வேற ஒரு இருக்கா? இருங்க விடுங்க. என்ன என்ன ஒதுக்கி வைக்காத. என்ன உங்க பிரச்சனை? சாரி சாரின்ற ஒரு வார்த்தையில இருந்து சரியாக்காதுன்னு எனக்கே தெரியும். என்ன பண்ண சொல்ற? உன்னை டிக்கெட் ஃபார் கிராண்டட் தப்புன்னு புரியுது. இப்படி எடுக்கல, நான் நிச்சயமா அப்படி யோசிக்கல. உன்னை அலட்சியமா நான் நினைக்கல. நீ ஒதுக்கி வைக்கிறது எனக்கு வலிக்குது. காலையில அழுது அது கூட வலிக்குது. சேர்ந்து மூஞ்சி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி ஃபர்கிவ் பண்ண. இனிமேல் இப்படி எடுத்துக்க மாட்டேன். சும்மா சப்கான்சியஸ் மைண்டாக தான் இதை யோசிச்சிருக்கேன். நான் யோசிக்கலடா, புரிஞ்சுக்கூடா. ஒதுக்கி வைக்கிறது அவ்வளோ பெயினா இருக்குடா. காலையில உனக்கு பிடிச்ச பீச்சில் நிற்காம போகும்போது எவ்வளோ வலிச்சது தெரியுமா? அழ வச்சிடாதடி, என்ன அழ வைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். அழ வச்சுட்டு போயிடாது ப்ளீஸ். பயமா இருக்கு நீ தள்ளி இருக்கிறது. இப்பவும் சொல்றேன், நான் ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான். ஏன் தள்ளி இருக்க? நீங்க டார்ச்சர் பண்ணுவீங்கல்ல, அதான். நான் பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன், பொறுத்துக்கோ. அப்படியெல்லாம் பொறுத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. வேற யாருக்கு இருக்கு? சரியா? ரூமுக்கு கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால்
அது சில விஷயம் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போகணும்னு யோசிச்சேன். அதை தாண்டி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு புரியல. சரி, நடந்துருச்சுன்ற சந்தோஷமா, ஜெயிச்சுட்டுன்ற ஒரு மெதப்பா, எதனால் இப்படி பண்ணேன்னு தெரியலடா. ஆனா உன்னை காயப்படுத்திட்டேன்னு மட்டும் புரியுது. நினைச்சிடாமா, நான் அதை தெரிஞ்சு பண்ணல, தெரிஞ்சு ஒதுக்கல, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிப்பா, நீங்க கேட்டீங்க, நான் ஃபீலிங்ஸை சொன்னேன், அவ்வளோதான். என்ன சொன்னேன், இனிமேல் எதிர்பார்க்க மாட்டேன்னு. ஆ, அது உண்மையை தான் சொன்னேன். நீ சொல்லாத. இல்லை பட்டு, எதிர்பார்த்து பெயின், அந்த பெயின் ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த மாதிரி சொல்லாத. சரி, விடுறீங்களா? தூங்கலாமா? என்ன சரி சொல்லிட்டேனே. வருத்தம்? எதுவுமே இல்லை, நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன், அவ்வளோதான். நான் கேர்ள்ஸ் கூட சுத்தனேன், அவ்வளோதான். இதுல வேற எதுவுமே இல்லை. நாளைக்கு என் கூட ப்ளீஸ். இன்னைக்கு நான் என் அண்ணானி கூட. அப்படி சொல்லாத. அவங்களுக்காக தானே வேணும். அப்போ கோயிலுக்கு அவங்க கூட தானே சுத்தணும். அப்போ நமக்காக வேண்ட மாட்டியா? அதுக்காக சுத்த மாட்டியா? இப்படி செக் வைக்கலாம், ஒரு தூக்கம் வராது. சொல்லு. உங்க கூடயும். நாளைக்காவது பீச்சில் ஒண்ணா? சரி, தூங்கலாமா? என்னால பீச்சே இருக்காதா? நாளைக்கு தண்ணில நிக்கலாம். ஏம்மா? நிஜமா 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 போதுமா? அது போதும். லவ் யூ. லவ் யூ டூ. அழிச்சுக்கிட்டு சொல்லாத. லவ் யூ. அதுக்கு லவ் யூ டூ அப்படிதான் வரும். இல்லை, நான் சாதாரணமாக தான் சொன்னேன். நானும் சாதாரணமாக தான் சொன்னேன். இருக்கும் பற்றி உன்னை அழிச்சு நான் கொண்டு வரேன். ரொம்ப தான் நீங்க இருக்கோம். சரி, தூங்கலாமா? போகலாம், தூங்குங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தூக்கம் வரும்ல, தூங்குங்க. என்ன விஷ்? ஓகே. அப்படி ராக்கம்மா. சரி, ஓகே. என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே. சரிங்க, தூங்குங்க. ஓகே. என்ன இன்னும் வரல? தேங்காய் பூ பழம் வாங்க போயிருக்காங்கல்ல, வருவாங்க வருவாங்க. என்ன பற்றி சொல்ல மாட்டேன். போடா, உனக்கு அவன் தானே முக்கியம், அவன்கிட்ட போ. தானே நான் என்ன உங்க கூட வந்தோம், நாங்க தனியா வந்தோம், நீங்க இதுக்கு எங்க கூட வரீங்க? வாலு, என்ன வாலு? டேடி பையா நீ அப்படியே சொல்லாத. ஃபோன் போடவா? நான் பையன் வேண்டாம். புருஷனை பயன்பு தோழி நீ தான் உலகத்துல. நல்லாதான் இருக்கு. அது நீங்க நிற்க மாட்டுவேன். அப்புறம் பாத்துக்கோ, அவன் முறை பொண்ணுகிட்ட மாட்டிப்ப. ஒருத்திக்கு தான் பயப்பட வேண்டியிருக்கு. இறுதியும் மட்டும் சொல்றேன். மணி கலாச்சாரத்தை போட்டு கொடுத்தேன்னு வைக்க மூக்க உடச்சிருவேன். இந்த மிரட்டினா போட்டு கொடுத்துருவேன். ஏய், என்ன என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஓட்டுறீங்க? அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்லப்பா, ஒன்னும் சொல்ல உன் ஃப்ரெண்டு. எதுக்கு நினைக்கிறோம்? அர்ச்சனை தட்டு வரணும், அதுக்குதான். சொல்லிட்டியா? என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து தருவாங்க, மதனோட பெல்லாம். ஓகே. ஓ, என்ன தள்ளி வைக்கலாம்? நான் எங்க தள்ளி வைக்கிறேன்? ஓ. கோவில். இருக்கட்டும் வா. வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சுத்திட்டு வந்து உங்க கையே பிடிச்சிக்கிறேன். நம்ப மாட்டேன். நான் தான் நிஜமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி உங்க கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டா வருவேன், ஓகேவா? நிச்சயமா? ஆமா. இப்போ சரி. எனக்கு அது யானையை பார்த்தால இன்னும் இல்லை, காஃபி ரொக்கமாக தானே இருக்கு. வெளியே வந்துட்டீங்க? போகும்போதே பார்த்தோம், நான் அந்த பக்கத்துல போகும்போது யானை தெரிஞ்சுது. கோயில் பார்த்துட்டு வந்து அந்த பக்கம் கிளம்பிட்ட உள்ள. அது ஒண்ணும் இல்லை, அவ சுத்திட்டு வரட்டும் தான். தொட பேசுவேன் கோயில்ல, அதான் வந்துட்டோம் நாங்க. அவர் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கோம்ல. ம். புரிஞ்சுதா இல்லையா? இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்க மாதிரி தேவையில்லாத வேலை பண்றது தான் லாக்கி. என்ன பார்க்க மாட்டீங்க. என்ன புரிஞ்சுதா இல்லையா? இது? சரி வா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிளம்பலாம். கும்பிட்டு வா, கிளம்பலாம். ஓகே. ஏதாவது குடியா போய் கூட நான் மாட்டேன். இன்னும் யாராவது கட்டி பிடிக்கணும்னா நான் வாயில தான் சொல்ல முடியும், பயம் இருக்காதா? கிட்ட போ. மாட்டேன். இந்த முடியும் வால் மட்டும்தான் அங்க. பரவாயில்ல, அப்படி இருந்துட்டு போறேன். போலாம். இல்ல, உனக்கு கொஞ்சம் கிட்ட தள்ளி வச்சிருவேன். எனக்கு செக் வைக்கலாம், தூக்கம் வராது. வா போலாம். பாப்பா எவ்வளவு அழகா பண்ணுது. இன்னும் வேண்டாம், போலாம். கேடி மொத்த டிக்கெட் இங்க காணும். டிக்கெட் நீங்க போய் நடந்து வந்துட்டீங்க. அதானே, எங்க தான் போச்சுங்க? ஊர் சுத்த அதானே. பேசுறீங்க? ரவினோட ஃப்ரெண்ட் யாரோ இருக்காங்களாம், அவங்கள பார்த்துட்டாங்க. சரி, அவங்க ஒரே கம்பல் பண்ணதுனால வீட்டுக்கு போறதுக்கு இவங்களும் போயிட்டாங்க. ரவி ஃப்ரெண்டு பிரபாக்கு எப்படி தெரியும்? மேட்ச் ஆடுவாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு. அவருக்கு வீடு இங்கே போல, அவர் ஒர்க் பண்ணுறது தானே சென்னையே.
இருந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அப்படிதான் மேட்ச் ஆட வந்தார் அவரு. ஸோ அவர் சொந்த ஊர் இது போல அவர் பார்த்ததுனால வழுக்க டைம் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க 4 பேர். அவங்க சுற்றி தான் வருவாங்க. ம் ஆமாம். அரவிந்தர் ஆசிரமம்ல ஆமா உள்ள பார்த்தல அதெல்லாம் தான். நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நாள் யாரும் போகலாம், வெயில் தானே. ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 o'clock வரலாம். காந்தி மண்டபம் அப்படிலாம் பார்த்துட்டு அப்படியே பார்க் நடக்கலாம், இல்லையா பொட்டானிக்கல் கார்டன் போகலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே காந்தி மண்டபம் வந்துட்டு சன்செட் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. நம்ம ரூம் தெரியாது. ஓய் பேசதான் கூப்பிடுறான். ஒன்றும் தேவையில்ல. இப்படிலாம் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோ. அப்படிதான் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. அக்கம்மா இட்ஸ் ஓகே. இதுதான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது. சுத்தமாக வெயில் வந்து உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். சரி சரி ஓய் வா. மாட்டேன். பாரு என்ன என்ன சொன்ன? நோ சொல்வீங்க, அதெல்லாம் மைண்டில் வச்சிருப்பாங்களா? சொல்லிட்டு வந்துட்டா. இஷ்டம் எனக்கு எங்கே தோணாங்க இருப்பேன். நீ தானே சமாதானம் கொடுத்தன. புரியல. சாரி கேட்டேன். அதுக்கு இப்படி பேசுகிறேன்னு அதெல்லாம் பண்ண தப்பு. தம்பி என்ன பண்ற? இப்போ நீ யார்கிட்ட வேணா பேசு. இந்த பக்கம் திரும்ப நீ திரும்ப முடியா பாரு. இவ்வளோ லாக் போடக்கூடாது. உங்ககிட்ட பேசினா உங்க குரல் மட்டும் கேட்டுக்கிட்டோம் போதும். ரொம்ப தள்ளி வச்சுன்னா நான் தள்ளி இருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. தள்ளி உட்காருங்க இல்லை வரல. ப்ளீஸ், மேலே உட்காருங்க. திருப்பி தாத்தா என்ன போலாம். ஒன்றும் கிடையாதுங்க, வா போல கிளம்புங்க. முடிச்சிட்டிங்களா? போர் அடிக்குது. இதில் இவன் வேற இல்லை இருந்தாலே பரவாயில்ல போல, சுற்றி பார்த்துருக்கோம். கடுப்பே தான் போங்க. வேணுமா? பரவாயில்ல வச்சுக்கோ. ஒழுங்கா பழைய மாதிரி மேலே ஏறி உட்காருங்கன்னு. முடியாதுமா. முடியுமா முடியாதான்னு கேட்கல, ஏறுங்க. இன்னும் ஒரு பேச்சு கேட்க பழகுங்க. அதுதான் நான் சொல்கிறேன், பாலிட்டி பிச்சுக்கு. பாட்டு பேச்சு கேளுங்க. பாட்டி என்ன சமாதானப்படுத்திட்டாலும் அப்புறம் என்ன? ஆமாம் அப்படியே கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இல்லை கொடுத்ததான் வாங்கிக்கிட்டீங்களா? எதுவுமே இல்லை. இதெல்லாம் சமாதானம் எனக்கு போய்க்கும் தெரியல. அப்படிதான் ஒன்றும் சமாதானம்னு அவசியம் இல்லை. நம்பிக்கை இல்லை. வச்சிருவேன். கால் வலிக்கிட்டு பூச்சி, கொஞ்ச நேரம் விடு பூச்சி. என்ன ஒன்றும் தேவையில்லை. மொத்த பையனை மேலே போய் உட்காருவோம். அவங்க மேலே தான் சாஞ்சிட்டு உட்கார போகிறேன். புரியுதுல? நைட்டு உங்கள் கூட மட்டும்தான். போங்க. சொல்லியா மொத்தம் எல்லாரும் வந்தால் எல்லாரும் பேசணும். சரி ரொம்ப பண்ணுறேன், பார்த்துக்கோ. எல்லாருக்கும் ஒரு மட்டும் தான். என்ன ரொம்ப மிரட்டுறீங்க? நான் சொன்னேன் பார்த்து பேச கூட பிடிக்கல. உங்கள் கால் கிட்ட தான் இருக்கு, புரியுதுல? மொத்தமே வேணும். நீ சொல்லிட்டேன்ல. சாயந்தரம் பிளானுக்குலாம் இருப்பாங்களா? என்ன கேட்டா என் கூட வா சாயந்தரம், புரியுதா? நான் தனியாக விடுறா. இப்போதான் நானே கெஞ்சி காத்தரி சாயந்தரம் ஊர் சுற்றலாம் கேட்டு வச்சிருக்கேன். பொண்ணு கிட்ட அவனை பங்குக்கு வந்தேன்னு வைக்க. நான் என் தங்கச்சி கூட சுற்றணும், நான் அவங்களுக்குள்ள சுற்றணும் தான் வந்திருக்கேன். என்ன சார் ஜோடி உங்க கூட சுற்றல? நீ சுற்றி இருக்கணும், அதில் எனக்கு தெரியாது. நம்ம தான் சுற்றுறோம், அவன்கிட்ட சொல்லிடு. என்ன ஆளாளுக்கு பங்கு போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ 3 கிட்ட பிய போற ஒருத்தி எப்படி காப்பாற்ற போறீங்க தெரியல. சாயந்தரம் கேர்ள்ஸ் அவுட்டிங்கே போட்டுடலாம். நீங்களுமா? இல்ல அவங்களாம் உன்னை பிச்சு புடுங்குறாங்களே, அதான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு. போதும் சாமி, உங்க ஹெல்ப்புக்கு போதும். என் கூட இருப்பேன் தானே சொன்னேன், கை கோத்துலாம் நடப்பேன்னு சொன்னேன். இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? வர 3 ஃபேமிலி ட்ரிப் தான் கேட்டேன். ஃபேமிலியா தானே இருக்கும். நீ என்ன அவங்க கூட கொடுத்து விடு, நம்ம ஒன்றா போகலாம். நாம தானே ஒன்னா போறோம். இதெல்லாம் தெரியாது, என் கூட நீ வரணும். தானே வரேன். என்ன விளையாடியா? எங்க பண்ணணும், உன் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போன்னு சொல்லு. அது கூட என்ன பார்த்து சொல்ல மாட்டீங்க. இதுக்கு தானே இந்த ட்ரிப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. இந்த மாதிரி தலைவலியா எனக்கு நடக்கும்னு தெரியும். 3 பேர் எங்கன்னா விட்டுட்டு நிம்மதியா ட்ரிப் போகணும். என்ன கோவத்துக்கு உங்க 3 பேரையும் அந்த கேர வண்டியை பூட்டிட்டு நாங்க மட்டும் வெளியே போயிட்டோம். யாரும் உள்ள இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நம்ம வீட்டில் ஜாலியாக பேசலாம். ஞாபகம் பண்ணி எங்க இருக்கோ அங்கே தான் இருப்போம், அதை தாண்டி நான் நகர மாட்டேன். விதி ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன வயசுல தெரியாம இவங்க கிறுக்கா இருப்பாங்கன்னு தெரியாம இவங்க கூட ஓட்டிட்டேன். தெரிஞ்சிருந்தா அப்பவே ஒட்டி இருக்க மாட்டேன். படுத்துறாங்க பாரு, ஆளுக்கு ஒருத்தி புடிச்சு கொடுத்துட்டால, அப்படியே புடிச்சுன்னு போயிடுங்க தயவுசெய்து. எனக்கு பிடிச்சதுங்க என்கிட்ட வந்து கொஞ்சம் கம்னு இதெல்லாம் சொல்லாது தானே. என்ன வாட்டி இந்த அதானே வந்ததுன்னு ஏதாவது பறந்துரும் பாருங்க. இருந்து ஐசா தரவா எல்லாரும் மூடிட்டு இருந்தீங்கன்னா அதுவே போதும். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா போல, விட்டா எல்லாம் வழுதுரும்.
3 பேரும் ஓடி போயிடுங்க. இங்க கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்க போறோம். அதெல்லாம் முடியாது. அதானே மாட்ட மாட்டேன். அவங்க போக மாட்டாங்களா? நான் மட்டும் போகணுமா? முடியாது. நம்மளே காதல் பரத்தாக்கிடுவாங்க போல இருக்கே. எங்கன்னா போய் எங்கெங்கன்னு திரிவோம் போல இருக்கே. டென்ஷன் ஆயிட்டா. மயங்கி விழுந்துருவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு போங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். அப்புறம் அவுட்டிங். எங்கேயும் வரலடா, இங்கே கிடக்குறேன். அம்மு அவனே ஒழுங்கா உன் புருஷன் தள்ளி போயிடு. உன் புருஷன் தானே. நான் ஏன் பண்ணிட்டு தள்ளி போறேன்? சமயத்தில் இது வேற சோதிக்குது நம்மள. நான் ஒரு பிரச்சனை தீக்கிறேன். வெயிட் பண்ணு. சரி சாரி அதுக்கப்புறம் டைம் கொடு. தரேன் எனக்கும். சரி, நான் போய் தூங்குறேன். நைட்டில் தூங்கவே இல்லை. ஏன்? சில பல புலம்பல் தான் காரணம். சரி. வா தூங்கலாம். நான் மட்டும்தான் தூங்க போறேன். நைட்டு மட்டும் தான் மற்றவங்கள அலவுடு. பயப்பில் இங்கே பிடிச்சி வைங்க. திரும்ப பிச்சு. அங்கேயே இருக்கேன், கதை பேசுங்க. சரி நீ போய் தூங்கு. நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் அவுட்டிங்கு கூட வந்தால் மட்டும் போதும். தேங்க்யூ.